ePack Durable IPO இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆக போறதுங்க. அண்ட் ஃப்ரம் லாங் டர்ம் growth potential நான் பர்சனலா இந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ண போறது இல்ல. ஏன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் பத்தி உங்களோட நாலேஜ் லெவல் அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம போய் என்ன ஃபாலோ பண்ணிருங்க. ePack Durable எசென்ஷியலா ரூம் ஏர் கண்டிஷனர்ஸ்க்கு தேவைப்படுற காம்போனன்ட்ஸ் such as metal and molded parts மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனி. இவங்க ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்லயும் ஆந்திராலயும் புது மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்னு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ டு அப்கிரேட் டு ஹையர் டெக்னாலஜிக்கல் எக்யூப்மெண்ட். அவங்க ஃபைனான்சியல்ஸ் பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 83% grow ஆயிருக்கு இயர் டு இயர். as far as the IPO details are concerned, அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் இன்னைக்கு ஓபன் பண்றாங்க. அதாவது Jan 19th and they close it on Jan 23rd. பிரைஸ் பேண்ட் வந்து 218 to 230 rupees per share. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுனால ரெண்டு மேஜரான ரிஸ்க் இருக்கு. நம்பர் 1, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் growth potential இருக்கிறதுல கான்ட்ரிபியூட்டிங்கான ரீசன் அவங்க மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸ்க்கு மார்க்கெட்ல இருக்கிற டிமாண்ட் தான். ePack Durable பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் their revenue comes only from 5 customers. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுவே ஒரு மேஜரான காரணம்.